செல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிள்ளைங்க வெளியில் வாங்கி சாப்பிட்லான்னு ஒரு ஆசைப்பட்டாங்க. ஆளாளுக்கு பிரியாணி பார்சல் வாங்கிக்கிட்டாங்க. இது எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிடல. எனக்கு அது வேண்டான்னு வச்சுட்டேன் மதியானம். இப்போ பிள்ளைங்களுக்கே அதை ஒரு சூடு காட்டி அந்த பிரியாணியை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அடுத்தது மெயினாக இட்லியும் மல்லாட்டை சட்னியும் வச்சிட்டேன். ஒரு 2 இடு இட்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இட்லி போட்டு மல்லாட்டை சட்னி ரெடி பண்ணிட்டேன். துணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நேற்று துணி இல்லாமல் டம்ளர் இட்லி போட்டு கொடுத்தேன். அப்புறம் கடையில் போயிட்டு இந்த துணி வாங்கிட்டு வந்து கொடுத்தான் தம்பி. அதை திட்டமாக கட் பண்ணி போட்டு எடுத்தேன். சூப்பராக வந்துருச்சு. இட்லியும் நல்லா பொச பொசன்னு வந்துருச்சுடா. இந்த மல்லாட்டை சட்னி சூப்பராக இருக்கும். இந்த இட்லிக்கு நல்லா தண்ணியாக ஒரு மல்லாட்டை சட்னிக்கு மல்லாட்டை பருப்பு, ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 7 காஞ்ச மிளகாய், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்குள்ளே புளி, பூண்டு ஒரு 5 பல் எல்லாம் வச்சு தான் அரைச்சேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. உப்பெல்லாம் பார்த்தேன் கரெக்டாக இருக்குது. தாளிப்பு கொடுத்து நான் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன்டா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் இந்த மாதிரி நைட்டில் இட்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு. அது மல்லாட்டை சட்னியோட இந்த இட்லிக்கு அதுவும் நல்லா சாப்பிடுவாங்க. கிரவுண்டுக்கு போய்க்கிறாங்க விளையாடிட்டு வரத்துக்குள்ளே நான் இதை ரெடி பண்ணிட்டேன். சரிடா செல்லம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.